நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காட்டன் ரியாக்டிவ் டையிங்ல நாம் வந்து சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர், அதாவது காட்டன் ஃபைபர்லேயே வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கும். SO3 வந்து SO3 வந்து நெகட்டிவ் இருக்கும். அதே போக டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குரூப்ஸ் இருக்கும். ஸோ 2 நெகட்டிவ் குரூப்ஸும் ரிப்பல் ஆகிறதுனால டைஸ் வந்து அதோட ஒரிஜினலாக போய் அந்த ஃபேப்ரிக்கோடைய சர்ஃபேஸில் போய் ஏறாது, ஃபைபருடைய சர்ஃபேஸில் போய் ஏறாது. அப்போ எக்ஸாஷன் ஆகாது. அஃபினிட்டி உள்ள டைஸாக இருந்தாலுமே இந்த நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் ரிப்பல் பண்ணுறதுனால இது போய் ஃபைபரில் வந்து ஏற முடியாது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சோடியம் குளோரைட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் சோடியம் ப்ளஸ் அயான் போய் ஃபைபர் மேலே, ஃபேப்ரிக்கோடைய ஃபைபர் மேலே உள்ள நெகட்டிவ் சார்ஜ் போய் இது போய் ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் போய் சேர்ந்து அதை நியூட்ரல் பண்ணிடும். அப்போ வந்து டைஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபேப்ரிக் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த சோடியம் குளோரைட் டிபெண்ட் அப்போ அந்த டைஸ் டெப்த்தை பொறுத்து நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொன்று வந்து கிளாபர் சால்ட்னு சொல்லக்கூடிய சோடியம் சல்பேட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், சோடியம் சல்பேட் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், இதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே இது என்ன பண்ணும், Na+Cl- அப்படி அயான்ஸாக பெரியும். இப்போ குளோரின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதனால என்ன பண்ணோம்னா சோடியம் +Cl- பெரியது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ சோடியம் அயானை இது ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த சோடியம் அயான் போய் ஃபேப்ரிக் சர்ஃபேஸில் போய் வேகமாக ஏறி அதை நியூட்ரல் பண்ணுறதுனால டைஸினுடைய, அதாவது ஃபேப்ரிக்குடைய சர்ஃபேஸில் டைஸ் ஏறக்கூடிய தன்மை வந்து வேகமாக நடக்கும். இது வந்து சோடியம் குளோரைட். இப்போ வேகமாக நடக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஒரு பஸ்ஸில் வந்து நிறைய பேர் வேகமாக போய் கூட்டமாக போய் ஏறும்போது என்ன பண்ணுவோம், நெருக்கிக்கிட்டு ஒன்று போட்டு சண்டை போட்டு மாறுப்பாங்க. அந்த மாதிரி டைஸ் வேகமாக போய் ஏறும்போது அங்கங்கே அக்குமுலேட் ஆகி ஈவனஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து சோடியம் குளோரைட் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், லெவல்னஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது போக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டைஸ், ஒரு சில டைஸ் பார்த்தீங்கன்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடில் அது டிசால்வ் ஆகக்கூடிய தன்மை குறையும். எஸ்பெஷலி டர்க் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் டர்க் கலர் டைஸை வந்து கரைச்சிங்க அப்படின்னா நார்மலாக அது வந்து 200 GPL கரையுது அப்படின்னா சால்ட் இருந்ததுன்னா 80 GPL 100 GPL மேலே கரையாது. அப்போ சோடியம் குளோரைட் டைஸினுடைய சாலிபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். மூணாவது பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறதுனால என்னதான் நீங்கள் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் போனாலுமே இதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து டையிங்கில் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது லெவல்னஸ், பிரிசிபிடேஷன், இந்த மாதிரியான எஃபெக்டை வந்து உருவாக்கும். இதுக்கு பதிலாக சோடியம் சல்பேட், கிளாபர் சால்ட் போகிறோம் அப்படின்னா இங்கே சோடியம் 2+, அதாவது 2 சோடியம் அயான், சோடியம் ப்ளஸ் அயான் 2 ப்ளஸ் சல்பேட் SO4 2- SO4 2- வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப கம்மிங்கிறனால இது ஸ்லோவாக தான் வந்து சோடியத்தை ரிலீஸ் பண்ணும். அப்போ ஸ்லோவாக தான் சோடியம் போய் ஃபேப்ரிக் மேலே ஓட்டி அந்த நெகட்டிவ் சார்ஜை மினிமைஸ் பண்ணுறதுனால டைஸ் ஏறது ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஸ்லோவாக இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஈவனாக வந்து டை ஆகும். ஈவனாக போய் ஃபேப்ரிக்கில் ஸ்லோவாக போய் நல்லா ஏறி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் மைக்ரேஷன் ஆஸ் யூஷுவல் ஆகும். மைக்ரேட் ஆகி நமக்கு வந்து ஈவனஸ் வந்து கம்பேர்ட் டு சோடியம் குளோரைட் பெட்டராக கிடைக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து அஃபினிட்டி டைஸ், அதிக அஃபினிட்டி உள்ள டைஸ் இருக்கோ அங்கே வந்து சோடியம் சல்பேட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில ஃபைபர், விஸ்கோஸு, மெர்சரைசர் காட்டன், இந்த மாதிரி ஹை அஃபினிட்டி ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணும்போதும் சோடியம் சல்பேட் யூஸ் பண்ணிங்கன்னா டைஸ் வந்து ஸ்லோவாக வந்து ஏறி ஈவனாக வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ஒட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோடியம் சல்பேட் வந்து டைஸ் டிசால்வ் ஆகிறத எந்த விதத்துலையும் பாதிக்காது. அப்போ வந்து டைஸு ஸ்பாட்டு, அதாவது டை ஸ்பாட்டு, டைஸ் வந்து ஒரு மாதிரி பிரிசிபிரேட் ஆகுறது, இதெல்லாம் வந்து நடக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோடியம் சல்பேட் வந்து நம்ம சிந்தட்டிக்காக உருவாக்குறதுனால இது வந்து நேச்சுரல் சோர்ஸ் கிடையாது, சிந்தட்டிக்காக நாம தான் வந்து உருவாக்குறோம். அப்படிங்கும்போது பியூரிட்டி வந்து கம்பேர்ட் டு சோடியம் குளோரைட் ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்போ இதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து டையிங் ப்ராப்பர்ட்டி எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் சோடியம் குளோரைட், சோடியம் சல்பேட், அதாவது வேக்யூம் சால்ட் ப்ளஸ் கிளாபர் சால்ட், இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுறதுக்குள்ள டிஃபரன்ஸ்.
நன்றி, வணக்கம்.